இது என்னன்னு தெரியுதா? இது வந்து சாணி, மாட்டு சாணியும் வைக்கலும். கண்ணுக்குட்டி ஒன்று சாப்பிடுது. பாருங்க, இங்கேயும் ரோட்டில் இதெல்லாம் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்காது, இப்படி உள்ளூர் ரோட்டுகளில் வந்து இந்த மாதிரி மாட்டு சாணம் தான் நினைக்கிறேன். இவருக்கு என்ன பிரச்சனை? அங்கே திருப்பி செஞ்சு காட்டு. நோ, அது லைட் கலர். இதை விட கொஞ்சம் லைட். நீ பூனை பண்ண தொடங்கலாம். இது வந்து நாய்க்குட்டியோட வாக்கிங் வரவங்க வந்து அது கக்கா போனால் அதை அள்ளி இதுக்குள்ளே போடணும். நடக்க போகும்போது சன்லைட் இருந்தது, சூரியன். இப்போ திருப்பி ரிட்டர்ன் போய்க்குள்ள சூரியன் எஸ்கேப். குட் மார்னிங், வணக்கம் எல்லாருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஆகுது, ஆனால் குட் மார்னிங் 11 ஹால். நாங்கள் நடக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு. எங்கண்ட ஏரியாவுக்கு தான் அப்படியோ நிறைய வாக்கிங் ஏரியா இருக்குது. ஸோ அப்படியோ சுற்றி பார்த்து நடக்கலாம்ன்ட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்களும் எங்களோட அப்படியோ வாங்கோ, எங்களோட ஏரியாவை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அதை விட இப்போ பாருங்கோ, சன்லைட் வந்திருக்கு. இன்னைக்கு சூரியன் வந்திருக்கு, நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ குளிராக இருந்தாலும் நடப்பேன் தான். ஆனால் இந்த சன்லைட்டில் நடக்க அது ஒரு வேறு மாதிரி சந்தோஷம். ஒரு விஷயம் காட்டுறேன். இது என்னென்னு தெரியுதா? இது வந்து சாணி, மாட்டு சாணியும் வைக்கலும். வைக்கலண்டா இங்கே இருக்கிற வைக்கல். இது அந்த கோதுமை அதோட வைக்கல் நினைக்கிறேன், குவிச்சு வச்சுருக்குறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபார்மஸோட ஏரியா, தோட்டங்கள், பண்ணை அதுகள் வச்சிருக்கவையோட ஏரியா. பார்க்கவே நல்லா இருக்கும், அந்த அமைதியாக வித்தியாசமாக இருக்கும். இங்கே வருங்க, மாட்டு தொழுவம் ஃபுல்லாக மாடுகள் நிற்கி நம்ம எல்லாரும். அங்கே ஒரு நாளுக்கு கடிக்குது போல, அதில் சொறிகிறேன் தெரியுதா? இந்த ஏரியா ஃபுல்லாகவே பண்ணக்காரங்களோட இடம் தான். ஏரியாக்களில் மட்டும் ஒரு 10க்கு மேலே பண்ணை வீடு இருக்குது. இந்த மாதிரி மாட்டு தொழுவம், குதிரை பண்ணை, கோழி பண்ணை எல்லாமே இருக்குது. இன்னொரு க்யூட்டான விஷயம் இருக்குது, காட்டுறேன். கண்ணுக்குட்டி ஒன்று சாப்பிடுது. இதுக்குள்ளெல்லாம் கண்ணுக்குட்டிகள் நிற்பினான். ஓ, தலையை வழியை நீட்டி சாப்பிட்டு பண்ணிக்கிறேன். அங்கால பெரிய மாடுகள் எல்லாம் விட்டுருக்கேன். நான் பெர்மிஷன் கேட்கல, நான் பாட்டுக்கு வீடியோ செய்கிறேன். ஏதாவது சொல்கிறாங்களோ தெரியல, பார்க்கலாம். அந்த பண்ணக்கார ஆள் நின்றா அவர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கலாம். ஆனால் யாரையும் காணல. நல்ல வெதர் தான், வெளியில எல்லாம் திறந்து விட்டுருப்பாங்க நினச்சேன். இதுவும் ஒரு பண்ணை வீடு, இது ஒரு பண்ணை வீடு, அங்கே பின்னுக்கு ஒரு பண்ணை வீடு, இது ஒரு பண்ணை வீடு. குட் மார்னிங். குட் மார்னிங். கண் கூசுற அளவுக்கு தான் வெயில் இருக்குது இன்றைக்கி. குளிரும் இல்லை. அது கொஞ்சம் நடந்தோன்னா உடம்பு ஹீட் ஆகிடும், அதால் குளிர் இல்லை. இதுதான் ஊர். அந்த சைடு அப்படியோ மெயின் ரோட், தூரத்தில் கார் போகிறது தெரியும் பாருங்க. அது வந்து ரோட், அங்கால அப்படியோ கார்கள் போய்கொண்டிருக்கு. என்ன பாருங்க, இங்கேயும் ரோட்டில் இதெல்லாம் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்காது, இப்படி உள்ளூர் ரோட்டுகளில் வந்து இந்த மாதிரி மாட்டு சாணம் தான் நினைக்கிறேன். இது இப்போ ஒரு கிழமையாக இருக்குமே நினைக்கிறேன், காஞ்சு போயிருக்கு. இங்கே சுவிஸ்லையும் ரோட்டில் எல்லாமே இருக்கும். மாட்டு சாணம் இருக்கும், குதிரை சாணம் இருக்கும். குதிரை போட்டு எச்சத்தை காட்டிக்கொண்டு ஒருத்திக்கு சொன்னா நடக்க போவோம் வாண்டு போய் குளிச்சு வலிக்கிட்டு சந்தனம், விபூதி, குங்குமம் எல்லாம் போட்டு. எனக்கு தெரியும், ஏனண்டா இவ வீடியோ எடுக்க தான் கூப்பிடுறான். தட்ஸ் வை. யா, இல்லாட்டி நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஹெட்செட் போட்டுட்டு தனியாக நடக்க வந்திருப்பேன். வடிவான போய் இந்த பண்ணை ஏரியாவில் வடிவான குதிரை வேணுமெண்டா காட்டலாம். குழம்பு விட விடம் இல்லை. இந்த முடியல கொழுவலாம் பேக்குக்கிட்டு. அதுவும் வாஸ்தவம் தானே. இந்த முடி கதை அது ஒரு பெரிய சோக கதை. அதை என்னன்னு தான் சொல்லுவேன். எங்க தலைமுடியில் பாதியை காணல, பாதி இல்லை அதுக்கு மேலே காணலையேண்டு. அது ஒரு பெரிய கதை. அதை நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கிறேன். அது இந்த லிங்க் வந்து இதில் எங்கேயாவது டேக் பண்ணுவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். கட்டாயம் போய் பாருங்க என்ன நடந்தேன்னு.
யா சம்டைம்ஸ் வாழ்க்கை பிளானிங் படி போகாது, அதனால தான். இந்த பூனை இந்த கலரை பாருங்க, நல்ல குட்டி புலிக்குட்டி மாதிரி இருக்கு. ஃபேஸை பாரு, பாதி லைட் கலர் பாதி டார்க் கலர். இந்த பக்கம் ஃபேர் அண்ட் லவ்லி, அந்த பக்கம் ஒன்றும் போடல. வா அக்காச்சி கூப்பிட்றாவா, இப்படி வருது பாரு, சோ கியூட். சாப்பிட்டியா? ஃபேஸை பாருங்க, வா நான் இப்படி பார்க்கல, ரொம்ப ஜுனிக்காக இருக்கு. ஹாய் ஹாய். இங்கே நல்ல கொலு கொலண்ட குண்டு போனீங்க. ஆனால் நல்ல வடிவாக இருக்கு அந்த ஃபேஸ். என்ன நல்ல கலர், அப்படியே சரி பாதியாக இருக்கு. மூக்க கூட பாரு, அப்படி பாதியாக அங்கால பிளாக், இங்கால இந்த லைட் ப்ரௌன். சரி இப்போ அவ ஜோடியாக வர போயிடுவாங்க. இங்கே ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க, யாருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கலாம் குளிராம. எல்லாரும் ட்ரெஸ்ஸோட நிற்கணும். எனக்கு தரண்டா இப்போ நாங்கள் வேற காணல ஆக்கல. ஓயோயோயோயோயோயோய், கிட்ட போக முடியாது. இங்கால வேலியெல்லாம் போட்டிருக்கணும். இதில் நின்று பார்க்கலாம். லஞ்ச் டைம் போல் சாப்பிட்றாங்க. எனக்கு இப்போ காற்றடிக்க கண்ணீர் வருது. நான் இன்னைக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டு தான் தெரியணும். இந்த காற்றுலேருந்து சில பேருக்கு வந்து கண் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நான் அந்த கேட்டகரி. லைட்டாக காற்றடிச்சாலே கண்ணீர் வந்துடும். அதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு இன்னும் தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க சுவிஸில் யாராவது இருக்கிறவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ். இல்லாட்டி இந்த மாதிரி கோல்டு வெதரான நாடுகள் இருக்கிறவங்க இதுக்கான சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. கண்ணாடி எனக்கு போட்டு பழக்கம் இல்லை. இந்த அப்படியே வரி வரியாக இருக்கு. வா மேபி இப்போ லஞ்ச் டைம்ன்றதுனால எல்லோரும் வெளியில், எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்க போல். இங்கே இந்த குருவி நின்ற இடத்துலையே நின்று பறந்து கொண்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் குளிருக்காது இந்த அந்த செட்டை வந்து விரைச்சோடனே அப்படி செய்து போல். எனக்கு தெரியாதுன்னு அஞ்சுமா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலம்பி கொண்டு வரேன். இந்தா கொஞ்ச தூரம் பறக்குது, பிறகு நின்ற இடத்த நின்றே அடிக்குது. அதனால தான் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. நான் கெஸ் பண்ணுறேன் அப்படி இருக்கு. மனுங்க போகுது. கீழே இறங்கிடுச்சு. இது குதிரையோட தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்னடா இங்கே பக்கத்தில் குதிரை பண்ண தான் இருக்குது. முந்தைய ஸ்ரீலங்காவில் இருக்கைக்குள்ள நாங்கள் யாழ்ப்பாணம். ஸோ அங்கே வந்து இந்த மலைகள், ஆறுகள், குளிர் வெதர் எல்லாம் பெருசாக இருக்காது. அப்போ எனக்கு ஆசை வந்து அந்த மாதிரியான இடத்துல இருக்கணும். மேபி கண்டி வெரலியால் போய் செட்டில் ஆகணும் ஃப்யூச்சரில், அப்படின்லாம் நான் நினச்சிருக்கிறேன். அது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கணும். பிறகு அதை நான் மறந்துட்டேன். ஆனால் நான் வந்து நினைக்கிறேன், நான் எனக்கு அப்படி இது பிடிக்குமா அப்படியாண்டு. கண்டின்னு வெரலியா அந்த சைடுகள் இருக்கணும் நினச்சேன் நான். ஆனால் இப்போ நான் வந்து சுவிஸில் இருக்கிறேன். ஆனால் சுவிஸ் வந்து இன்னும் பெரிய பெரிய மலை, பெரிய பெரிய நீர்வீழ்ச்சி, பெரிய ஆறுகள், பார்க்குற இடம் எல்லாமே சீனிக்கான இடம், அந்த சீனரி வியூஸ் எல்லாமே அப்படி இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த குளிரால் தான் இந்த நாடு இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. ஆனாலும் அந்த வருஷத்தில் நிறைய மாதம் குளிராகவே இருக்குது, ஸ்னோவாகவே இருக்குது. அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. மற்றபடி அது அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் மைண்டில் நினச்சி வச்சுருந்தா அது எப்பயாவது ஒருக்கா நடக்கணுன்ற மாதிரி நடந்திருக்கு. இந்த ஏரியா வந்து அப்படியோ ஃப்ளாட்டாக இருக்கு. என்ன இந்த இடத்துல இருந்து பார்க்க எங்களோட பழைய ஏரியா வந்து அப்படியோ அது வந்து அது ஒரு சொர்க்கம். நான் ஏற்கனவே எங்களோட பழைய ஏரியா, நாங்கள் இதுக்கு முதல் இருந்த இடம், அது உங்களுக்கு என்ன டூர் மாதிரி போட்டிருந்தேன் நான், சுற்றி வீடியோ எடுத்து. செம வடிவாக இருக்கும். 2 வீடியோ இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு பிறகு நான் வீடியோக்கள் செய்ய இல்லை. பிறகு ரீசெண்டாகவும் ஒரு வீடியோ போட்டேன் நான். அந்த இடம் அப்படியோ சொர்க்கம் தான். அதோட லிங்க் வேணுமென்றாலும் நான் இதில் டக் பண்ணி விடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கட்டாயம் போய் பாருங்கோ.
அது நல்ல வடிவாக இருக்கும். இந்த இடமும் வேறு மாதிரி ஒரு வடிவு தான். ஆனால் என்னென்னு சொல்கிறது, வெயிலுக்கு கண் கூசுது அப்படி இருக்குது. ஏதோ அந்த சம்மர் தொடங்குற டைமில் இருக்கிற வெதர் மாதிரி இருக்குது. மரங்களை பார்த்தா தெரியும், ஆனால் சம்மர் இல்லை, இது விண்டர் தான். இதில் ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்டுக்கு நல்லா இருக்குமே. நீங்கள் வியூவை பேர் அப்படியோ நல்ல ஒயிட் ஃப்ராக் இல்லாட்டி நல்ல கலர்ஃபுல்லான பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு ட்ரோனில் அப்படியோ சுற்றி எடுக்க சும்மா பிச்சுக்கும். இந்த பச்சை பாக்ஸ் என்ன தெரியுமா, இது வந்து நாய்க்குட்டியோட வாக்கிங் வரவங்க வந்து அது கக்கா போனால் அதை அள்ளி இதுக்குள்ளே போடணும். இந்த ரெட் கலர் பேக் இருக்குது தானே, அதை எடுத்து அதால் அப்படியோ எடுத்துகிட்டு இந்த இதுக்குள்ளே போட்டு விடணும். ரோட்டில் அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, அதனால் இது வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு கூடு மாதிரி இருக்குது தானே சில்லோட, இதுக்குள்ளே தான் குதிரை விட்டு கொண்டு போவினோம். குதிரையை உள்ளே விட்டுட்டு இந்த ஹேங்கர் இருக்குது தானே, இதை வந்து காரில் ஜாயின் பண்ணுறது பண்ணிவிட்டு பிறகு அப்படியே ரோட்டால் கொண்டு போவாங்க வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தால். நடக்க போகும்போது சன்லைட் இருந்தது, சூரியன். இப்போ திருப்பி ரிட்டர்ன் போய்க்குள்ள சூரியன் எஸ்கேப், இருட்டி கொண்டு வருது, குளிர். என் மூக்கெல்லாம் பார்த்தா தெரியும், என் மூக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் குளிருக்கு அப்படி இருக்கண்டு. இந்த டக்குன்னு இருட்டிட்டு. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நாங்கள் இனி வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். மத்தியானம் ஆயிட்டுது, பசிக்குது, சாப்பிடணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.